வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து புறக்கணித்து வரும் போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் சட்டசபை அருகில் நடைபெற்றது. சுப்பம்மாள் குளோவிஸ் வீதியில் சாலை மற்றும் வடிகால் வசதி செய்யக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மனு அளித்தார். நடிகர் சூர்யாவின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சரண் தொண்டு அறக்கட்டளை சார்பாக சரணின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்கள் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து புறக்கணித்து வரும் போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் சட்டசபை அருகில் நடைபெற்றது. இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்துவமான அடையாளங்கள் உள்ளது. அந்த அடையாளங்களின் கலவை இந்திய கிரிக்கெட் அணிகளின் பிரதிபலிக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் தங்கள் சொந்த மாநில வீரர்களை தேர்வு செய்து ஊக்குவிக்கின்றன. ஆனால் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வீரர்களை தேர்வு செய்து புதுச்சேரி அணிக்காக விளையாட வைக்கிறது. இதனால் புதுச்சேரி இளைஞர்களாகிய நாங்கள் பிசிசிஐ போட்டிகளில் சொந்த மாநிலத்திற்காக விளையாடும் நியாயமான வாய்ப்பினை பெற முடியவில்லை. தற்போது உள்ள அணியில் 80% மேற்பட்ட வீரர்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஒரு வருட தகுதி விதியை பயன்படுத்தி வீரர்களை ஏலம் எடுப்பதில் 2ஆம் நிலை அதிகாரிகள் லாபம் அடைகிறார்கள். பிசிசிஐ புதுச்சேரியின் கிரிக்கெட் விளையாட்டை வளர்ப்பதற்காக இந்த சங்கத்திற்கு அகில இந்திய அளவில் உறுப்பினர் அந்தஸ்தினை வழங்கியது. ஆனால் இந்த சங்கம் கிரிக்கெட் விளையாட்டின் மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக இவர்கள் போட்டிகளில் பங்கேற்பதற்காகவே அதன் அணிகளை ஏற்படுத்துகிறார்கள். பிசிசிஐ உறுப்பினர் ஆன பிறகு ஒரு தொழில்நுட்ப பயிற்சி கூட முறையாக நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுப்பம்மாள் குளோவிஸ் வீதியில் சாலை மற்றும் வடிகால் வசதி செய்யக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மனு அளித்தார். உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுப்பம்மாள் குளோவிஸ் 1 மற்றும் 2ஆம் குறுக்கு தெருவு நகரில் வசிக்கும் குடியிருப்போர் தங்களது பகுதியில் சாலை மற்றும் வடிகால் வசதி செய்யக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை அணுகினார். மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொதுமக்களை முன்னெடுத்து நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் சந்தித்து மனுவை வழங்கினார். அதில் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி இடையூறாகவும் கொசுக்கள் பெருகி சுகாதார சிக்கல்கள் உருவாகின்றன. சைடு வாய்க்கால்கள் இல்லாத காரணத்தினால் சாலை முழுவதும் நீர் தேங்குகிறது. வரவுள்ள மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு சைடு வாய்க்கால்கள் மற்றும் சாலை வசதியை செய்து தர வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மனு அளித்து கையோடு உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நேரில் அழைத்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த நடவடிக்கை பொதுமக்களின் கோரிக்கையை நேரில் கேட்டறிந்து உடனடி தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். ஆய்வின் பொழுது துணை செயலாளர் ராஜ், கிளை செயலாளர்கள் இருதயராஜ் மற்றும் ராகேஷ், கழக சகோதரர்கள் வினோத், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் த பிபிஎஸ்பிபி மில்லினியம் பள்ளியில் திருமதி ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்களின் நல்லாசையுடன் ரசனரங்கம் 13 டுகெதர் வி ரைஸ் ஒன்று கூடி எழுதுவோம் என்ற தலைப்பில் 11வது ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் 1907 மற்றும் 2005 அன்று மாலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது.
பள்ளியின் முதல்வர் நா. மகாலட்சுமி அவர்கள் தலைமையில் தலைமை பொது மேலாளர் திரு ஹேமகுமார் முன்னிலையில் இவ்விழாவிற்கு காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் எம். கோச்சடை அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து குத்து விளக்கேற்றி விழாவினை தொடக்கி வைத்தார். நிகழ்வின் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து, இசை, வில்லுப்பாட்டு, ஆங்கில நாடகம், தமிழ் நாடகம், மைம் ஷோ, ஹிந்தி நாடகம், நடனம் போன்ற பல்வேறு தலைப்புகளில் அமைந்த மாணவர்களின் நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து பாராட்டி பேசினார். கலை நிகழ்ச்சியை மாணவர்களும் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவுற்றது. நடிகர் சூர்யாவின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் சூர்யாவின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் வில்லியனூர் தொகுதி கௌரவ தலைவர் பூக்கடை ரமேஷின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதி சூர்யா மனிதநேய நற்பணி இயக்கம் தலைவர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில சூர்யா தலைமை மன்றம் ஏற்பாட்டில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி நிர்வாகிகள் பாலாஜி, அமிதாப், முத்துவேல், கொடி சுந்தர், எழில் விக்கி, கார்த்திக், பிரேம்குமார், ரகுநாத், ஜனார்த்தனன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் தமிழ் மாறன், லட்சுமி நாராயணன், சாய் சுதாகர், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஆனந்தன், வள்ளி, மாலதி, அருண்குமார், பிரகாஷ், செல்வம், வீரமணி, முனுசாமி, பாக்யா, உமா மகேஸ்வரி, உமா சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கத்தின் குடும்பத்தினர் மற்றும் சப்தகிரி குடும்ப நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதத்தை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். சரண் தொண்டு அறக்கட்டளை சார்பாக சரணின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்கள் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளரும் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யாவின் மகன் சரண் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம், மூலக்குளம், பிச்சை வீரன்பேட், அருமார்த்தபுரம், மேரி உழவர்கரை, புதுநகர், பவழக்காரன் சாவடி மற்றும் மூலக்குளம், சபரிநகர் பகுதியில் இயங்கி வரும் சரண் தொண்டு அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த சரணின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அமமுக அமைப்பு செயலாளர் யூசி ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், வர்த்தக அணி செயலாளர் தனவேல், தொகுதி செயலாளர்கள் செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன், ராமச்சந்திரன், மேலவை பிரதிநிதி லூர்து சாமி, அருமார்த்தபுரம் பழனி, பிச்சை வீரன்பேட் முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு அன்பழகன், குமார், முத்துப்பிள்ளைப்பாளையம் பிரசாத், ராஜி ஐயப்பன், சிவபாலன், யுவராஜ், அருண் பாண்டி, தக்கக்குட்டை அருள், சரளா, அமலா, புதுநகர் அணைக்கரை வீதி கண்ணன், மேரி உழவர்கரை ராஜ், சின்னா, மூலக்குளத்தை சேர்ந்த திருலோகச்சந்தர், பவழக்காரன் சாவடி வள்ளி உட்பட அறக்கட்டளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காந்திநகர் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த ஒரு மாதமாக செக்யூரிட்டி, ஹவுஸ்கீப்பிங் தொழிலாளர்கள் அலுவலகம் சுத்தம் செய்யப்படவில்லை. குப்பையாக உள்ளது. கழிவறைகள் சுத்தம் செய்யப்படவில்லை. கழிவறையில் தண்ணீர் இல்லை. துர்நாற்றம் வீசுகின்றது. கடந்த ஒரு மாதமாக குப்பையிலும் துர்நாற்றத்திலும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் வேலை செய்து வருகின்றனர். பொதுமக்கள் முகம் சுளிக்கின்றனர். கடந்த ஒரு மாதமாக தொழிலாளர் துறை கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படாமல் தண்ணீர் இல்லாமல் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. லிப்ட் 3 மாதங்களாக பழுதாகி உள்ளது. 2வது மாடியில் புதிய அறை கட்டப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாகியும் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. தொழிலாளர் துறை அலுவலகம் முற்றிலும் செயல்படாமல் சுயநினைவு இழந்து கோமா நிலையில் உள்ளது. தொழிலாளர் துறை செயலர் ஆணையர், துணை ஆணையர் அனைவருடைய பொறுப்பற்ற அலட்சிய போக்கினை கண்டித்தும் இன்று காலை 11 மணிக்கு புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் மாண்பினை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுக்கு உணர்த்திடவும் தொழிலாளர் உதவி ஆணையர் அறையில் குப்பைகள் கொட்டும் போராட்டத்தினை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் முன்னெடுத்தார்கள். தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் துடைப்பம் முறைத்துடன் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தலைமை ரமேஷ், செயலர் சேத்ராப்பட்டு, அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு AITUC மாநில செயலாளர் சிவக்குமார் முன்னிலை வகித்தார். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் செயலர் வேல்சாமி, ஈடன் தொழிற்சங்க தலைவர் மோகன்தாஸ், செயலாளர் பாஸ்கர், திருபுவனை ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் முத்துக்குமார், ஜெயக்குமார், சிவபிரகாசம், வெங்கடாச்சலபதி, LNT கிருஷ்ணமூர்த்தி, மாதீஸ்வரன், ஜிப்மர் தொழிலாளர் சிவபாலன், காலாப்பட்டு முகேஷ், AITUC நிர்வாகிகள் கலைச்செல்வன், குமரன், வில்லியனூர் வீராசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளை காவல்துறை அதிகாரிகள் தொழிலாளர் துணை ஆணையர் சந்திரகுமரன் அவர்களிடம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இப்பேச்சுவார்த்தையில் துணை ஆணையர் சந்திரகுமரன் அவர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து புறக்கணித்து வரும் போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் சட்டசபை அருகில் நடைபெற்றது. சுப்பம்மாள் குளோவிஸ் வீதியில் சாலை மற்றும் வடிகால் வசதி செய்யக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மனு அளித்தார். நடிகர் சூர்யாவின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சரண் தொண்டு அறக்கட்டளை சார்பாக சரணின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்கள் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.